photoelectric equation. ஸோ இது எப்போ அப்படின்னா 1905ல் ஐன்ஸ்டைன் வந்து குவாண்டம் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்றாரு. குவாண்டம் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து எனர்ஜி வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஓகேவா? எனர்ஜி வந்து கண்டினியூஸா இருக்காது. அது வந்து டிஸ்கிரீட் பாக்கெட்ஸா இருக்கும். ஓகேவா? டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டான்ஸ். அப்போ பார்ட்டிக்கலா நம்ம வந்து லைட்டை ட்ரீட் பண்ணும்போது லைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஃபோட்டான்ஸா இருக்கும். EM waves அப்படின்றது வேவ் நேச்சர். வேவ் நேச்சர் இது வந்து எப்படின்னா பார்ட்டிகல் நேச்சர். இப்போ பார்ட்டிகல் ஒரு குறிப்பிட்ட பினாமினன்ல மட்டும்தான் அது பார்ட்டிகலா பிஹேவ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல எனர்ஜி வந்து கண்டினியூஸா நமக்கு இருக்காது. இதே நம்ம வேவ்னு எடுத்துட்டோம்னா வேவ்க்கு வந்து எனர்ஜி கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லம்மா? தெரியுது சார். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை தான் நம்ம போட்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ அது கண்டினியூஸா இல்லாம டிஸ்கிரீட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம். டிஸ்கிரீட்க்கு மீனிங் தெரியுமா? இண்டிவிஜுவல். தனித்தனியா இருக்கிறது தான் நம்ம டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்துட்டு E ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல ஹெச் அப்படின்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நியூ அப்படின்றது ஃப்ரீக்வன்சி. இது நம்ம எப்படி வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா E ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. அப்போ இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல என்ன நடக்குது? இப்போ அதுதான் விஷயம். ஸோ இதை நம்ம இது வந்து பேசிக்கா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, இன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் the energy of one photon is completely transferred to electron. அப்போ ஒரு ஃபோட்டான் வந்து ஒரு எலக்ட்ரான் மேல வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன நடக்குது? அந்த ஃபோட்டானோட என்டையர் எனர்ஜி வந்து எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோட்டானோட எனர்ஜி அது கெயின் பண்ணிக்கும். ஓகே சார். லாஜிக் எப்படின்னு புரியுது இல்லையா? அப்போ மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபோட்டான் வந்து மேல ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னா அதோட எனர்ஜி ஹெச் நியூ. அப்போ இங்க சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது? அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு அது வெளியில வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா the part of the energy is used to overcome the work function. ஆல்ரெடி ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னா மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜி. அப்ப ரிமைனிங் என்னவா மாறுது? the remaining energy is converted into kinetic energy of electrons. இப்போ லாஜிக் என்னன்னு புரியுது இல்லையா?
அப்போ இந்த ஹெச்நியூ அப்படின்ற ஃபோட்டான் வந்து எலக்ட்ரான் மேல ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதோட எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜில ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது. ரிமைனிங் வந்து கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ இது நம்ம எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹெச்நியூ ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபை நாட்னு எடுத்துக்கலாம், இல்லை டபிள்யூ நாட்னு எடுத்துக்கலாம், பிளஸ் கைனடிக் எனர்ஜி. இதுதான் விஷயம். ஓகே ஓகே, இதுதான் என்னது ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே இப்போ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்றத பார்க்கலாம். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா எல்லா ஃபோட்டான்ஸ்க்கும் ஹெச்நியூ அப்படின்றது இஸ் நாட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபை நாட். ஓகேவா? ஃபார் ஆல் photons of any frequency, any wavelength. எல்லாத்துக்கும் என்ன கிடையாது, அந்த பாராமெட்டீரியல் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு ஹெச்நியூ அப்படின்றது எப்பவுமே ஃபை நாட்டை விட அதிகமா இருக்காது. ஓகே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இஃப் ஹெச்நியூ இஸ் லெஸ் தென் ஃபை நாட், நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டிப்பா நடக்காது. ஓகே ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. kinetic energy of electrons depends on only on போட்டுக்கலாம், only on frequency. ஓகேவா? இன்டென்சிட்டி கிடையாது, நாட் ஆன் இன்டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், திருப்பி இந்த இதில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை நம்ம ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஹெச்நியூ அப்படின்றது ஹெச்நியூ ஈக்குவல் டு ஃபை நாட் பிளஸ் கேஇன்னு சொல்றோம். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்டென்சிட்டி பத்தி நம்ம இங்க பேசவே கிடையாது. அப்போ ஹெச்நியூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்கும், ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறாது. இப்போ ஒரு காப்பர்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா காப்பரோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்னவோ அதுதான் அந்த ஹெச்நியூல இருந்து ஒரு பார்ட் போயிடும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கோ அது கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்போ இப்போ இந்த ஹெச்நியூவோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இங்க நமக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். பட் அப்ப இன்டென்சிட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் determines the number of emitted electrons. Number of electrons determine பண்ணுது, not kinetic energy. அப்ப இன்டென்சிட்டிக்கு கைனெட்டிக் எனர்ஜிக்கு சம்பந்தம் கிடையாது. only the reason for the number of electrons emitted. அடுத்து next it is photoelectric effect is instantaneous process. Okay, even at very low intensity. அடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, அப்போ ஈக்குவேஷன்ஸை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம், அப்போதான் நமக்கு மைண்ட்ல ஏறும். ஹெச்நியூ ஈக்குவல் டு ஃபை நாட் பிளஸ் கேஇ. இதுல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, எது இவி நாட் ஈக்குவல் டு கேஇ.
ஓகேவா? ஓகே சார். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். கேஇ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம 1 by 1 நம்ம இதை எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிராஃபை திருப்பி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிராஃப் வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்ன கிராஃப்? இங்க வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தானே? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இல்லைன்னா கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, இது வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சொல்லலாம், ஆர் கைனெட்டிக் எனர்ஜி சொல்லலாம். இந்த பக்கம் வந்து என்னது? ஃப்ரீக்வன்சி. சரியா? இப்போ இந்த கிராஃபோட ஸ்லோப் என்னன்னு சொல்றாங்க. இப்போ ஓகே. இது எப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் முன்னாடி நம்ம எழுதணும்ல, அதை திருப்பியும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக இவி நாட்னு போட்டுக்கலாம். இவி நாட்னு போட்டுக்குவோம். அப்போ வி நாட்டுக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். வி நாட்க்கு சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? இவி நாட் ஈக்குவல் டு இதை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போயிடும். ஹெச் நியூ மைனஸ் பை நாட் கிடைக்குது. இப்போ இந்த இயை டிவைட் பண்ணிக்கலாம். இயை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி நாட் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை இ நியூ மைனஸ் பை நாட் பை இ வருது. ஓகே சார். இப்போ சப்போஸ் இந்த கிராஃப்க்கு நம்ம ஸ்லோப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோம். இந்த கிராஃப்க்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா ஸ்லோப்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை இல்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே. ஓகேவா? இப்போ இதை நம்ம திருப்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிராஃபோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா வச்சுப்பேன். ஸ்லோப் வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சின்னு வரும். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா திருப்பி நமக்கு கிடைக்கும். அப்போ ஹெச் பை இ தான் ஸ்லோப். ஓகே. ஓகே, இதை நமக்கு அடிக்கடி கேட்பாங்கம்மா. ஹெச் பை இ தான் ஸ்லோப். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் ஃப்ரீக்வன்சியோட ஸ்லோப் வந்துட்டு ஓகேவா? கைனடிக் எனர்ஜி ஆர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி, இதோட ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹெச் பை. இது ஒரு கான்ஸ்டன்ட், இது மாறவே மாறாது. மாறுமா அப்படின்னா எந்த மெட்டீரியலுக்கும் மாறாது. ஓகே. அப்ப இந்த ஹெச் பை இ இதை வச்சு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஹெச் பை இ வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இந்த ஸ்லோப் ஹெச் பை இ இருக்கு இல்லையா, இஸ் இண்டிபெண்டன்ட் of the nature of the material. ஏன்னா ஹெச் பை இ கான்ஸ்டன்ட், அது மெட்டீரியலை பொறுத்து கண்டிப்பா மாறவே மாறாது. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்ஸ்னு நம்ம இப்ப படிக்கிறோம். ஸோ அந்த காலத்துல எப்படின்னா இந்த மாதிரி கிராஃப்ஸை வச்சு வேரியஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும் போதுதான் இதெல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கிறத வச்சுதான் இதெல்லாம் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்ஸ்ங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க லேட்டரா தான். ஓகே. ஓகே, ஈவன் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அந்த இது மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அந்த சார்ஜோட வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஜிஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த இ/எம் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ அதுவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான் சொல்லியிருந்தாங்கன்னு படிச்சோம். ஓகேவா? அது வந்து இ/எம் வந்து அந்த கேத்தோட் ரேஸோட இ/எம்மும் எலக்ட்ரான்ஸோட இ/எம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகேவா? அடுத்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட், இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்.
ஓகே இது வந்து கான்ஸ்டன்டா, அதாவது ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும், மெட்டீரியல் டு மெட்டீரியல் வேரி ஆகும். ஓகே ஓகே, அடுத்து ஹெச்சோட வேல்யூ மெஷர் பண்ணது யாரு அப்படின்னா மில்லிகன் தான். மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு. ஹெச் வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது 6.626 இருந்தது. ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐன்ஸ்டைனுக்கு நோபல் பிரைஸ் வந்துட்டு 1921 கிடைச்சிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது நமக்கு பெருசா தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் டாபிக்ல என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐன்ஸ்டைன் அந்த டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ போட்டான் அப்படின்றது டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதோட வேல்யூ வந்து ஹெச் நியூ. அந்த ஹெச் நியூ அப்படின்றது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு இங்க முக்கியம். ஹெச் நியூ வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷனாகவும் கைனடிக் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது. அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் தான், அது மாற போறது கிடையாது. அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்ப ஃப்ரீக்வன்சியை பொறுத்து கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இன்னும் நம்ம மாடிஃபை பண்ண முடியும், நிறைய தடவை மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா அதையும் நான் சொல்றேன். இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வேற விதமா எழுதலாம் அப்படின்ட்டு. இப்போ இதை ஹெச்சி பை லாம்டான்னு போடலாம், இல்ல ஹெச் நியூ அப்படின்னு எழுதலாம். அப்ப அந்த 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹெச் நியூ நாட்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த நியூ நாட் யாரு? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இல்ல கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் போட்டானுக்கு இருக்கணும், அந்த வேல்யூ தான் என்னது? ஹெச். இந்த இடத்துல நியூ நாட் அப்படின்றது. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை திருப்பி நம்ம மாடிஃபை பண்ண முடியும். எப்படின்னா ஹெச்சி பை லாம்டா ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா நாட் பிளஸ் கேஇ அப்படின்னு போடலாம். அப்போ இந்த லாம்டா நாட் அப்படின்றது த்ரெஷோல்டு வேவ் லென்த். அப்ப லாம்டாங்கிறது யாரு? வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் போட்டான். அதே மாதிரி இந்த இடத்துல நியூ அப்படின்றது என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆர் போட்டான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்ப இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சியை வந்து நியூ அப்படின்னும், வேவ் லென்த் லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். த்ரெஷோல்டு வேவ் லென்த், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அதை நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு டேர்மும் கொடுப்பாங்க. ஒர்க் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு டேர்ம் வந்துட்டு 5 அப்படின்னு எழுதுவாங்க, சில இடத்துல W0 அப்படின்னு போடுவாங்க. மாதிரி ஒமேகா நாட் மாதிரியே போடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நான் ஈவன் நமக்கு கொஸ்டின் பேப்பர்லயே அந்த மாதிரி கூட வரலாம். ஓகேப்பா. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம முன்ன பார்த்ததுதான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து என்னது? EV0. இதுதான் என்னது அப்படின்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் சார் EV0 இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இதுக்கு எது டெரிவேஷன் இருக்கா, அதெல்லாம் நமக்கு கொடுக்கல அவங்க. ஓகேவா? இதுதான் EV0ங்கிறது தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. இந்த V0யும் நியூ நாட்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது நியூ அப்படின்றது ஃப்ரீக்வன்சி, கேபிட்டல் Vங்கிறது அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சரியாமா? ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் இந்த போட்டான் பிக்சருக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஒன் பார்க்கலாம். ஓகே ஜஸ்ட் இதுல அதுல எது ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் வேவ் தியரி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேவ் தியரி நமக்கு ஆல்ரெடி நம்ம வேவ்ஸ் பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ ஒரு லைட்டா வேவா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகணும். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? லைட்டா வேவா ரேடியேஷன்ல நம்ம வேவா கன்சிடர் பண்ணும் போது இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன், போலரைசேஷன் அது நமக்கு அக்கர் ஆகணும். அப்பதான் நமக்கு அதை நம்ம வேவ்னே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அது நடக்கல அப்படின்னா நம்ம கன்ஃபார்மா வேவ் இல்லைன்றதை நம்ம சொல்லிடலாம்.
ஓகேவா? Okay. பட் எக்ஸ்பெரிமெண்டலி அது வெரிஃபைடு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேவ் தியரி படி, கிளாசிக்கல் வேவ் தியரி படி பார்த்தோம்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வித் எனர்ஜி கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஸ்பேஸ். பட் நம்ம குவாண்டம்ல அது இதுக்கு ஆக்சுவலி இதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க போயிருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டேன். ஓகேவா? இப்போ வேவ் தியரி படி என்னது, எனர்ஜி வந்து கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பட் அங்க குவாண்டம்ல பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, அது வந்து ஒரு குட்டி குட்டியா ஒரு தனித்தனி பேக்கெட்ஸா இருக்கும். Okay. ஓகேவா? அடுத்து எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்டென்சிட்டியை கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன் வேவ் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி. ஈவன் இன்டென்சிட்டியவே எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அதை சவுண்ட் லெசன்ல படிச்சிருப்போம். லாஸ்ட் இயர் 11th சவுண்ட்ல படிச்சிருப்போம். இன்டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்ட்ரைக்கிங் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம்ல படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? Okay. இன்டென்சிட்டி வேவ்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம், சவுண்ட்ல படிச்சிருப்போம். இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்துட்டு இந்த ஜென்ரல் வேவோட இன்டென்சிட்டி அப்படின்றது என்னதுன்னா பர் எனர்ஜி வந்து எவ்வளோ செகண்ட் எவ்வளோ யூனிட் ஏரியால வந்து நமக்கு படுது அப்படின்றது தான் நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப இன்டென்சிட்டி எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. Okay. ஓகேவா? பட் இங்க வேவ் தியரியில வந்து ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இங்க இன்டென்சிட்டிக்கும் ஃப்ரீக்வன்சி எனர்ஜிக்கு சம்மந்தமே இல்லை. Okay. ஓகே, இதெல்லாம் ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன். Okay. ஸோ இதுவே ஆப்போசிட் பாயிண்ட். ஸோ கிளாசிக்கல் தியரி படி எனர்ஜி வந்து கண்டினியூஸ். அடுத்து எனர்ஜி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிபெண்டிங் ஆன் இன்டென்சிட்டி. அப்ப என்ன நடக்கணும்? ஒரு மெட்டல் சர்ஃபேஸ், ஓகே, when light falls on metal surface the free electrons absorb energy continuously. அப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல லைட் வந்து படுது, ஹெச்னியோ அப்படின்ற லைட் வந்து படும்போது எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சடனா அது கெயின் பண்ணாது. Okay. வேவ் தியரி படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சடனா கெயின் பண்ணாது, கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணிக்கும், எடுத்துட்டு அதை வெளியில வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நடக்கல. ஸோ இன்ஸ்டன்டேனியஸா நமக்கு வெளியில வந்துருது. Okay, sir. அதெல்லாம் இப்ப கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஹையர் இன்டென்சிட்டி மீன்ஸ் லார்ஜர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்புறம் ஹென்ஸ் மோர் எனர்ஜி அப்சார்ப்ஷன் பெர் எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ இன்டென்சிட்டி அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆம்பிளிடியூட தான் ரெப்ரசென்ட் பண்ணும். Okay, sir. ஓகேவா? இப்போ நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனன்ட் இருக்கும், அடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட காம்பனன்ட் இருக்கும். Okay. இப்படிதானே படிச்சிருப்போம். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா ஹையர் இன்டென்சிட்டிக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்பிளிடியூட் ஹையர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அதிகமான எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எப்போ அது வேவ் நேச்சரா இருக்குது அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வேவ் தியரி ப்ரிடிக்ட்ஸ் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் வித் இன்டென்சிட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது வரணும்ன்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேவ் தியரி ஆல்சோ ப்ரிடிக்ட் தட் எனி ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் இஃப் சஃபிஷியன்ட் இன்டென்ஸ் ஆர் அப்ளைடு சஃபிஷியன்ட் டைம் இட் ஷுட் எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றாங்க. என்னன்னா ஸோ என்ன வேணாலும் ஃப்ரீக்வன்சியா இருந்துட்டு போகுது. இது வந்து ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்க போறது கிடையாது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஏன்னா லாங்கர் டைம் தான் அது வந்து மேல படணும்ட்டு தான் இருக்கு. ஏன்னா கண்டினியூஸ் எனர்ஜி. அப்போ நம்ம கண்டினியூஸா லைட்டை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்ச நேரம் அந்த எனர்ஜி என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணிட்டு வெளியில வந்துரும்னு சொல்றாங்க. Okay. ஸோ சஃபிஷியண்டா இருக்கக்கூடிய ஒரு ஹை இன்டென்ஸ் லைட்டையோ அப்புறம் அதுக்கு தேவையான டைமும் நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி எடுத்துட்டு வெளியில வருதுன்னு சொல்றாங்க. பட் இது எல்லாம் மொத்தமா நம்ம பார்க்கும்போது எதுவுமே தப்பு. நோ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி எக்ஸிஸ்ட் அக்கார்டிங் டு வேவ் தியரி. இது வரைக்கும் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா வேவ் தியரியோட ப்ரிடிக்ஷன்ஸ். Okay. இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா எதுவும் வெரிஃபை பண்ணல. ஓகேவா? இதெல்லாம் எப்படின்னா கிளாசிக்கல் தியரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வச்சுட்டு ஒரு வேவ் மாதிரி லைட்டை பிஹேவ் பண்ணுதுன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இதெல்லாம் நடந்திருக்கணும்ன்றாங்க. Okay. ஓகேவா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது அப்ப லைட் வந்து வேவா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா இன்டென்சிட்டி தான் ரீசன். எனர்ஜி வெளியில வர்றதுக்கான ரீசன் வந்து இன்டென்சிட்டி இல்ல ஃப்ரீக்வன்சி கிடையாது அப்படின்றாங்க. அடுத்து எனர்ஜி வந்து கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹையர் இன்டென்சிட்டி அப்படின்னா
எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனன்ட் வந்து லார்ஜர் மேக்னிடியூடில் இருக்குது. அடுத்து அதோட எனர்ஜி அப்சார்ப்ஷன் எலக்ட்ரானுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ டிபெண்டிங் ஆன் இன்டென்சிட்டி அப்படின்றாங்க. ஓகே. அப்புறம் இன்னொன்று ஃப்ரீக்வன்சி அப்படின்றது எதையுமே டிபெண்ட் பண்ணல. சஃபிஷியன்டான இன்டென்சிட்டியோ டைமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு கான்செப்டே இல்லைன்றாங்க. நோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி எக்ஸிஸ்ட்ங்கிறாங்க. ஓகே. ஓகேவா? இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணதுதான் என்னது வேவ் தியரியோட கான்செப்ட். பட் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஓகே சார். அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணல. ஓகே. இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணல, ஃப்ரீக்வன்சி தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. அப்புறம் எமிஷன் வந்து என்ன சொல்றாங்க, இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்றாங்க. ஏன்னா சஃபிஷியன்டான டைம்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சஃபிஷியன்டான டைம் அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே. ஓகேவா? டைம் வந்து இங்க வந்து இன்ஸ்டன்டேனியஸ் தான். அடுத்து வேவ் தியரியில என்ன இருக்கு, எனர்ஜி இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த வேவ் ஃப்ரண்ட். நம்ம அப்படித்தானே படிச்சிருப்போம் ஹைகன்ஸ் பிரின்சிபல்ல. ஒரு எனர்ஜி வந்து வேவ் ஃப்ரண்ட் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது கரெக்ட் தான், இல்லைன்னு கிடையாது. அது வேவா நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு, ஓகேவா? இப்போ வந்து வேவா வந்து படுது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்போ கண்டினியூஸா அது என்ன பண்ணாது, ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான்ல போய் அதை ஸ்ட்ரைக் பண்ணாது. ஓகே. அப்போ ஓவரால் என்டையர் சர்ஃபேஸை தான் அந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து என்ன பண்ணுவோம், மொத்தமா வந்து அது ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போ ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் மட்டும் அதை என்ன பண்ணாது அப்படின்னா எடுத்துக்காது. அப்போ லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த வேவ் ஃப்ரண்டோட எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி வேவ் தியரியில வரும். அதான் இங்க சொல்றாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் த எனர்ஜி, ஸோ த எனர்ஜி அப்சார்ப் பெர் எலக்ட்ரான் பெர் செகண்ட் இஸ் வெரி ஸ்மால். ஓகே. பட் இதெல்லாமே வேவ் தியரியோட கான்செப்ட். அப்ப கால்குலேஷன்ஸ்ல என்ன பண்றது அப்படின்னா என்ன சொல்றாங்க, the electron would require hours or more to gain energy to escape. அப்ப அவங்களோட தியரியில இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், ரொம்ப அதிகமான டைம் எடுத்துட்டு தான் வெளியில வரும்னு சொல்றாங்க. எதனாலனா இப்ப எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப இங்க ஒரு 10 எலக்ட்ரான் இருக்கு, ஓகேவா? அப்போ வேவ் வந்து படும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் சைமல்டேனியஸா எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்ப 10 எலக்ட்ரானும் கெயின் ஆகுது. அப்ப 10 எலக்ட்ரானுக்குமான ஒர்க் ஃபங்க்ஷன் ரீச் ஆகிறதுக்கான டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே. ஓகே. பட் இங்க ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் கூட தான் இன்டராக்ட் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் மேல ஸ்ட்ரைக் பண்ணுது, அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆயிடுது, அவ்வளவுதான். சைமல்டேனியஸா எஜெக்ட் ஆயிடுது. ஓகே சார். புரிஞ்சுதா? அப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலி போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வித்தவுட் எனி டைம் லேக், அதை சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணது இங்க ராங்னு வந்துருச்சு. ஒருவேளை அப்படிதான் வந்திருக்கணும், பட் அப்படி நடக்கல, இன்ஸ்டன்டேனியஸ் தான் நடக்குது. அடுத்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அதுவும் இருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அதையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. இதுதான் என்ன அப்படின்னா வேவ் தியரியோட ஃபெயிலியர், அடுத்து குவாண்டம் தியரியோட சஜஷன்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் இதை நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா. ஓகேவா? வேவ் தியரி எப்படி ஃபெயிலியர் அப்படின்னு கேட்பாங்க. இது நான் ஆக்சுவலி புக்ல இருக்க கண்டென்ட்டை நான் அப்படியே பாயிண்டா நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படின்றத நம்ம பார்ப்போம். அது ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான். அவங்களே தெளிவா சொல்லிடுவாங்க, 3 பாயிண்ட்ஸ் தான் அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தா அதே தான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, சேம் அதே விஷயம் தான். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இங்க போட்டிருக்காங்க பாரு, டிஸ்கிரைப் briefly the 3 experimentally observed feature in the phenomenon of photoelectric effect. ஓகேவா? இது வந்து அந்த லாஸை எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு வேவ் தியரி ஃபெயிலியர்னு சொல்லி ஒன்று வரும், இங்க இருக்கு. Discuss briefly how wave theory of light could not explain photoelectric effect. ஓகேவா? அடுத்து இந்த ரைட் 3 observed features of photoelectric effect which cannot be explained by wave. இதுதான் சொன்னாங்க. ஓகேவா? 3 observed features of photoelectric effect. என்ன 3 எஃபெக்ட், 3 features? அந்த கைனடிக் எனர்ஜி டிபெண்டிங் ஆன் ஃப்ரீக்வன்சி, நாட் ஆன் இன்டென்சிட்டி. அப்புறம் நோ டைம் லேக்,
அடுத்து வந்து எனர்ஜி வந்து என்னது, பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி நாட் கண்டினியூஸ். இந்த 3 பாயிண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகேவா, அதுதான் அந்த 3 ஃபீச்சர்ஸ். ஓகே இதே தான் இந்த 25, 26, 27, 28 எல்லாமே ஒண்ணுதான், ஒரே சேம் கொஸ்டின் தான். ஓகே ஓகேவா, அடுத்து briefly the reasons why the wave theory of light is not able to explain the observed features. அதேதான் சேம் 28. இங்க இருக்கு பாருங்க 25, அதே தான் திரும்பி 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இதே தான். ஜஸ்ட் என்னன்றதை பார்ப்போம், ஏன்னா இது ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்ததே தான், வேற ஒன்றும் கிடையாது. என்னென்ன சும்மா லைட்டா மேலோட்டமா பார்க்கலாம். ஓகேவா, கிரேட்டர் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன், கிரேட்டர் த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், கிரேட்டர் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் வேவ். ஸோ த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த போட்டோ எலக்ட்ரான் எமிட்டட் மஸ்ட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. இப்போ நம்ம முன்ன அங்கே பார்த்தது அதே தான். However, practically it doesn't happen. So dependence of maximum kinetic energy of photoelectron emitted on intensity of incident light cannot be explained using wave theory of light. Suppose the independence of kinetic energy and intensity, இதை வந்து என்ன பண்ணல, வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதான் விஷயம். ஓகேவா, கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது, நோ ரிலேஷன்ஷிப். அதை வந்து வேவ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், whatever the frequency of incident radiation may be, incident light of large intensity over a sufficient time must be able to impart enough energy to electrons. ஸோ இதுதான் இங்க நம்ம பார்த்ததுதான். எப்படி இங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, என்னது சஃபிஷியன்ட் டைம் அண்ட் சஃபிஷியன்ட் இன்டென்சிட்டி, அது இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே, அந்த பாயிண்ட்டை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் எவர் த ஃப்ரீக்வன்சி, அப்போ இங்க ஃப்ரீக்வன்சி நமக்கு பிரச்சனை கிடையாது, இதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா, ஏபிள் டு இம்பார்ட் எனர்ஜி so that they can get rid of metal surface. So threshold frequency must not exist. இது ஒரு அப்சர்வ்டு ஃபீச்சரா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, the number of electrons absorb energy continuously over the entire wavelength. So the energy absorbed per unit time an electron becomes very very small. ஒரு பர்டிகுலர் டைம்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கான எனர்ஜி வந்து பார்த்தோம்னா டைம் கம்மி. அப்ப அத மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வேணும், லாங்கர் டைம் வந்து அது வந்து எக்ஸ்போஷர் ஆகணும். பட் ப்ராக்டிகலி ஃபவுண்ட் தட் தேர் இஸ் நோ டைம் லேக். ஓகேவா, இந்த ஒரு விஷயத்த அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா, ஸோ இதுதான் என்னது வேவ் தியரியோட ஃபெயிலியர்ஸ். ஓகேவா, ஃபெயிலியர் ஆஃப் வேவ் தியரி. இதுக்கப்புறம் உள்ளதுதான் இந்த ஐன்ஸ்டீனோட எக்ஸ்பிளனேஷன். இவ்வளவு நேரம் பார்த்தது பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். ஓகேவா, இப்போ பார்க்க போறது வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். அப்ப டி ப்ரோக்லி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப ரேடியேஷனுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது இல்லையா, அப்போ நேச்சருக்கு ஒரு சிமெட்ரி இருக்கு. ஓகேவா, சிமெட்ரி ஆஃப் நேச்சர். என்ன அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டியில இருந்து நம்மளால மேக்னட்டிசம் கொண்டு வர முடியும். ஓகேவா, அதே மாதிரி மேக்னட்டிசம்ல இருந்து என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை நம்மளால அதெல்லாம் ஒரு சிமெட்ரி தான், நேச்சர்ல ஒரு சிமெட்ரி. ஓகேவா, அப்ப அதே மாதிரி சயின்ஸ்ல நிறைய சிமெட்ரியா இருக்கு. அப்ப ஏன் வேவ்க்கும் பார்ட்டிகிளுக்கு இடையில ஒரு சிமெட்ரி இருக்குதா அப்படின்றத அவர் ஒரு ஹைபோதேசிஸ் கொடுக்குறாரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவர் வெரிஃபை பண்ணல, அவர் வந்து ஒரு ஹைபோதேசிஸ் தான் கொடுக்குறாரு. ஓகேவா, இதெல்லாம் இயர்லாம் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு செக் பண்ணி பாரு, நமக்கு ரொம்ப அதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா, இந்த நேச்சர்ல இருக்கக்கூடிய சிமெட்ரியை பேஸ் பண்ணி அவர் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றாரு. ஓகேவா, அப்போ கண்டிப்பா எதுக்கு பார்ட்டிகல் அதுக்கும், அதாவது மேட்டருக்கும்
வேவ் நேச்சர் இருக்கும் அப்படின்றத அவர் வந்து தியரைஸ் பண்றாரு. அப்படி தியரைஸ் பண்ணும்போது எப்படி அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாரு. ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் என்னது? போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கிடையாது, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். என்ன அப்படின்னா E ஈக்குவல்ஸ் டு mc ஸ்கொயர். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன். பிளாங்க்ஸ் எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன். இப்பதான் அதை நம்ம முன்னாடி பார்த்தோம். என்னது? E ஈக்குவல் டு h நியூ இல்ல hc பை லாம்டான்னு போகும். hc பை லாம்டா. இது யாரு? இதுவும் லைட்டோட எனர்ஜி தான், இதுவும் லைட்டோட நம்ம எடுத்துக்கிறோம், லைட்டோட எனர்ஜி தான். அப்ப ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். அப்ப mc ஸ்கொயர் வந்து என்னவா வருது? ஈக்குவல் டு hc பை லாம்டா. அப்ப இந்த சிஐயும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்றோம், mcன்னு வருது. mc ஈக்குவல் டு h பை லாம்டா வருது. முன்னதான் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்பதானே பார்த்தோம் அது. நான் டீப்ராக்லி வேவ்லென்த்ல இருந்து ரிட்டர்ன் வந்தனால இப்ப ஆக்சுவலி இதுதான் டீப்ராக்லி வேவ்லென்த்தோட ஈக்குவேஷனுக்கான ப்ரூஃப். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இது யாருக்கு அப்படின்னா லைட்டுக்கு. அப்போ மேட்டருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மேட்டரோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கண்டிப்பா சியை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப அதனால எப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் சி வந்து mvன்னு எடுத்துக்கிறாங்க, h பை லாம்டா. ஸோ இதுதான் என்னது? டீப்ராக்லி வேவ்லென்த்தோட ஈக்குவேஷன். அப்ப லாம்டா ஈக்குவல் டு h பை mv அப்படின்றத சொல்றாரு டீப்ராக்லி வேவ்லென்த். ஓகேவா? பட் இந்த ப்ரூஃப் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாதுமா. எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்ததுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். எப்படி h இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஈக்குவல் டு h பை mvங்கிறதுக்கு அரைவ் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான். ஓகேவா? ஓகே. அப்ப இதை mv நம்ம p கூட எடுத்துக்கலாம், லாம்டா ஈக்குவல் டு h பை p அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்ப நமக்கு புக்லயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்ப்போம். அப்போ எல்லா மூவிங் பார்ட்டிகல்ஸ்க்கும் இது இருக்கா, லாம்டா இருக்கா அப்படின்னா லாம்டா வந்து h பை mv. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பால் இருக்கு, பாலோட மாஸ் வந்துட்டு 0.12 கிலோகிராம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 120 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம நார்மலா ஒரு பால் வந்து ஒரு 100 கிராம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அதோட ஸ்பீடு வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் வந்து மூவ் ஆகுது. அப்ப இந்த ஆப்ஜெக்டோட வேவ் லென்த் என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா லாம்டா வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா h வந்துட்டு 6.626 இன்டூ 10⁻³ டிவைடட் பை 0.12 20 மீட்டர் பர் செகண்ட். இதை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் வருது அப்படின்னா 2.76 10⁻³ கிடைக்கும், மீட்டர் கிடைக்கும். ஸோ நார்மலா விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் எந்த ரேஞ்சில் இருக்கு? லைட்டோட வேவ் லென்த் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன், ரேஞ்ச் சொல்றேன். மொத்தமா இஎம் ஸ்பெக்ட்ரமோட வேவ் லென்த் ஓகே, அதாவது எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா இஎம் ஸ்பெக்ட்ரம்க்கு 0.0001 நானோமீட்டர்ல இருந்து 100 மீட்டர் வரைக்கும் இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து கொஞ்சம் ஹையர் வேவ் லென்த் தான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இதை நானோமீட்டர் நான் கன்வெர்ட் பண்றேன். எப்படின்னா இது வந்து 10⁻²ல இருந்து இந்த எவ்வளோ 1 2 3 4 10⁻−13 10⁻−13 மீட்டர்ல இருந்து 10⁻² வரைக்கும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு இஎம் ரேடியேஷன். ஓகேவா? அப்போ யூஸ்வலா ஒரு வேவ் அப்படி இருக்குது அப்படின்னா அது இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருந்தாதான் நம்ம அதை ஒரு நம்மளால ஒரு என்ன சொல்றது கம்பேர் பண்ண முடியும். புரியுதா எப்படின்னு? அப்ப இந்த ரேஞ்சில் இருந்தாதான் கம்பேர் பண்ண முடியும். அப்ப இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்னும் கம்மியா இருக்கு.
ஸோ அப்போ நம்மளால நோட்டீஸ் பண்ணவே முடியாது. எப்படின்னா நம்ம கிராவிடேஷன் லாவோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு 1 கிலோகிராம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சோம்னா எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா அந்த ஜி தான். ஜி வந்து 10⁻⁻11 அப்படின்ற ஆர்டர்ல இருக்கும். அப்ப ஹெவியர் மாசஸ் தான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக எக்ஸெப்ட் பண்ணும். அதை நம்மளால அதை நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? ஸ்மாலர் மாசஸ்க்கு வராது. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, டினாமினேட்டர்ல மாஸ் இருக்கு இல்லையா, அப்ப அந்த பர்டிகுலர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்றத வந்து நம்ம மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், இப்போ எலக்ட்ரான்ஸ், புரோட்டான், நியூட்ரான், மாலிக்யூல்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்க்கு தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? மேக்ரோஸ்கோபிக் இப்போ எர்த்தோட டி ப்ராக்லி வேவ்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம். எர்த்துக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, எர்த்துக்கு ஒரு லீனியர் வெலாசிட்டி இருக்கு. சூரியனை சுத்திட்டு வருது இல்லையா, லீனியர் வெலாசிட்டி இருக்கு. போட்டு பார்த்தோம்னா அது இதை விட அதிகமா, அதை எப்படி சொல்றது, அந்த ஆர்டர் வந்து இன்னும் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். ஒரு 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 14, 15 அந்த அதுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவு அப்ரிஷியபிளா இருக்கும். ஓகேவா? இப்ப இதுவே ஒரு எலக்ட்ரானுக்கு புக்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. புக்ல நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்ற ஜஸ்ட் நான் டேட்டாவை மட்டும் சொல்றேன், மற்றபடி கால்குலேஷன்லாம் வேணாம். இப்போ எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளோ? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு தெரியும் 9 × 10⁻−31. அதோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.4 10⁻6 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு டி ப்ராக்லி வேவ்ல இருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லாம்டா h/mv இப்போ 6.626 10⁻−34 டிவைடட் பை 9 10⁻−31 5.4 10⁻6 இருக்கு. இப்ப இங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இங்க பாரு 31 34 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? கட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 10⁻−3 கிடைக்கும். இப்ப இது மேல போச்சு அப்படின்னா 10⁻−9 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் நம்ம இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 0.135 10⁻−9 மீட்டர் கிடைக்குது வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். இந்த பர்டிகுலர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட வேவ் லென்த் எவ்வளவு இருக்கு? ஓரளவு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆகுதா? இதை நம்ம மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான், இல்லை ஏதாவது மாலிக்யூல்ஸ், அட்டாமிக் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட டி ப்ராக்லி வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இதுவே நமக்கு மேக்ரோ பார்ட்டிகல்ஸ்க்கு வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாம்டா வந்துட்டு நெக்லிஜிபிள், கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப டி ப்ராக்லி வேவ்லென்த்துக்கான ஃபார்முலாவை மட்டும் நம்ம பார்ப்போம். வேரியஸ் ஃபார்முலா என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்னது? லாம்டா ஈக்குவல் டு h/mv இல்ல h/p. இப்ப இதுவே ஒரு பார்ட்டிகளோட கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம கம்பேர் பண்றோம். கைனெட்டிக் எனர்ஜினா என்னது? 12 mv² தான் கைனெட்டிக் எனர்ஜி. சாரி, மாத்தி போட்டேன். 12 mv² தான் என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? இப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கு மொமெண்டம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கைனெட்டிக் எனர்ஜி எப்படி சொல்லலாம்? p²/2m சொல்லலாமா? இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி டிவைட் பண்றதுனா ஜஸ்ட் மேலே கீழே m-ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். மேலே கீழேயும் m-ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணோம்னா p²/2m கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல p-க்கு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா p = √2mk கிடைக்கும். டி ப்ராக்லி வேவ் லாம்டா ஈக்குவல் டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா h டிவைடட் பை √k. ஓகேவா? ஓகே. மொமெண்டம் கொடுத்துட்டாங்க, கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு மொமெண்டம் இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கைனெட்டிக் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும், இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வேற என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா ஆக்ஸலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்குறாங்க.
ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா Q கேபிட்டல் V இருக்கு, அதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. அப்படின்னா ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் மாதிரி இங்க ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு. இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகலா நம்ம ஆக்சலரேட் பண்றோம். இப்போ இந்த இதோட பொட்டன்ஷியல் என்னது V அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் சார்ஜ் கெயின் பண்ற கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும், QV-யா இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் அப்படின்னா EV கிடைக்கும், புரோட்டான் அப்படின்னாலும் EV கிடைக்கும், டியூட்ரான் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்துடும். டியூட்ரான் அப்படின்னா 2EV வரும். ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னா சாரி 2 கிடையாது, சாரி மார்க் சொல்லிட்டேன். புரோட்டான் டியூட்ரானுக்கு ஒன்று தானே, டியூட்ரானுக்கும் EV தான். அதே ஆல்பா பார்ட்டிகல் செட்டோம் அப்படின்னா 2EV கிடைக்கும். ஓகேவா? நமக்கு ஆல்பானா யாரு, ஹீலியம். டியூட்ரான் அப்படின்னா H2, புரோட்டான் அப்படின்றது H1. நியூட்ரானை நம்மள இப்படி ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்ல ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஓகேவா? அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல லாம்டாவோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா H டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m/QV கிடைக்கும். 2m/QV. ஒருவேளை எலக்ட்ரான் அப்படின்னா E போட்டுக்கணும். இல்லை எப்படியும் ஈயோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். அதை நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். H டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m/E வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எலக்ட்ரானா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை மாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து நம்ம இது பண்ணணும். எலக்ட்ரானா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு வேல்யூவே நேரடியா ஸ்டாண்டர்ட் வேல்யூவே இருக்கு. ஓகேவா? எப்படின்னா லாம்டா ஃபார் எலக்ட்ரான், லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 12.27 ஆங்ஸ்ட்ரோம் டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் V வந்துடும். அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், மெமரி பண்ணிக்கணும். பட் இதுவே புரோட்டான்னா இதே வேல்யூ வராது, ஏன்னா மாஸ் மாறிடும். புரோட்டான், டியூட்ரான், ஏன்னா மேக்ஸிமம் இது எலக்ட்ரானுக்கு தான் கேட்பாங்க, வேற பார்ட்டிகளுக்கு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரூட்டு 10 என்னன்றது நமக்கு தெரியணும். ரூட் ஆஃப் 10 எவ்வளோ, 3.2 சம்திங்கா, மனப்பாடம் பண்ணிக்கணுமா? 3.16. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா 10 வோல்டேஜ் 1000 வோல்டேஜ்னு கொடுப்பாங்க. ஓகேவா? 10 வோல்டேஜ் அப்படின்னா இது 100 வோல்டேஜ்னா நமக்கு தெரியும் 10 வந்துடும். அதே 1000 வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும், 10 வெளியில வந்துடும், 10√10 வரும். அப்ப √10க்கு என்ன வரும், அப்ப 31.6 வரும். இதா எப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம், நீ 1/10 எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி. 1 டிவைடட் பை √10 எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். ஆக்சுவலி 1 டிவைடட் பை √10னாலும் அதை எப்படி எடுத்துக்கலாம் பார்ப்போம். 1 டிவைடட் பை √10 அப்படின்னா மேலே கீழேயும் 10ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப இது என்ன ஆயிரும், மேல √10 வந்துடும். அப்ப 10 டிவைடட் பை 10. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1/√10க்கு அதே ஆன்சர் தான், பட் எப்படி வருதுன்னா 0.316. லாஜிக் புரியுதா எப்படின்னு? ஸோ கொஞ்சம் நம்ம இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போ எப்படின்னா இதை நம்ம நேரடியாவே மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போ அதோட பவர்ஸை வச்சு நீ இப்போ இதை வந்து 12.27 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 12.27 3.8 கிடைக்கும். ஓகேவா? அப்போ H டிவைடட் பை H கிடையாது, 12.27 டிவைடட் பை √10 அப்படின்னா வேல்யூ என்னது 3.88. மனப்பாடம் பண்ணிக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா மெமரி பண்ணிக்கும். இதுல இதை இந்த ஆங்ஸ்ட்ரோம் நான் சேர்க்கல, அப்ப ஆங்ஸ்ட்ரோம் நம்ம சேர்த்துக்கணும். புரியுதா எப்படின்னு? எதனால அப்படின்னா இதுல MCQல கேட்பாங்கம்மா.
எம்சிக்யூல கேட்கும் போது நம்ம அந்த இடத்துல நம்ம உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, எப்படின்னா இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது பவர்ஸ் வந்து ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த 3.16 இல்லாட்டினா இந்த டைரக்டா 3.88 போயிடணும். ஓகே, ஈவனா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஈவனா இருந்தா 12.27 ஆன்சரா தான் வரும். இதுல வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 100, 1000, 10,000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி வேற 64 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வேற வழி இல்ல, ரூட் எடுத்து தான் ஆகணும். 64, 81 கொடுப்பாங்க. அப்ப நமக்கு தெரியும். இல்ல ரூட் எடுக்க முடியாத மாதிரி நம்பர் கொடுத்தாலும் நம்ம அப்ராக்சிமேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி டென்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸ் வரும்போது நம்ம இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா?